ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு அருமையான டேஸ்டான சின்ன வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சத்தானது. நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருக்காங்க. இது சின்ன வெங்காயம் போண்டா செய்கிறதுக்காக. இது ரொம்ப சத்தானது. நம்ம பெரிய வெங்காயம் போட்டதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இது 1/4 கிலோ கடலை மாவுங்க. இது கூட நம்ம உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சோடா உப்பு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைன்னா இன்னமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு இல்லைங்களா, நமக்கு உப்பு போதுமா காரம் போதுமான்னு பார்க்குறதுக்கு இப்போது இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சமாக எனக்கு இதில் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டாலும் நான் 1 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணல, இந்த மாதிரி தெரிகிற மாதிரி கட் பண்ணியிருக்கு. சின்ன வெங்காயம் போட்டு நம்ம போண்டா சுட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்து. நான் சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் அம்மா சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமிக்காக இருந்தால் கூடயும் ஆனியன் தோசை, சின்ன வெங்காயம் போட்டு ஆனியன் தோசை சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரே தன்மை தான் அப்படின்னாலும் கூட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் வேல்யூலாம் ரொம்ப ஜாஸ்தி சின்ன வெங்காயத்தில். நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு சலுப்பாக இருக்கும், சின்னதாக எப்படி வெட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதனால் நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சோடாப்பு போட்டிருக்கறனால எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துனா நல்லா ரியாக்ட் ஆகி நல்லா பொம்முன்னு வரும். போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போண்டா போட்டுடலாங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாம். கிராமத்துலலாம் நம்ம போனோன்னா ஈவினிங் டயத்தில் அங்கெல்லாம் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா போடுவாங்க. இல்லை நமக்கு அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் அப்போல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, ஒரு இரும்பு கரண்டியில் இல்லைன்னா இரும்பு வாணலியில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சாப்பிட கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இது நான் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேங்க. எல்லா மாவையுமே போண்டாவாக போட்டாச்சுங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போது போண்டா ரெடி ஆகிடுச்சு. அருமையான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய போண்டா ரெடி.
இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது சாப்பிட்டா நெஞ்செல்லாம் அடைக்காதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். மேலே க்ரன்ச்சியாக இருக்குங்க, உள்ள வந்து சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.